அவங்க தலைவர் திரிஷாவோட தனி விமானத்தில் பயணம் பண்ணுறாரு. இவன் தனியாக ஒரு ட்ராக் எடுத்து நண்பனுடைய தங்கச்சியாக வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதல் லீலைகளை வந்து அவுத்து விடுறான். தொண்டர்கள் ஒருத்தர் 2 பேர் இருப்பான். கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஒரு உறுப்பினர் பண்ண தவறுக்கு விஜய் எப்படிங்க பொறுப்பு? சார் விஜய் பொறுப்புன்னு நான் சொல்ல சார், நீ ஒரு வழிகாட்டியா நடந்துங்கன்ற. நான் என்ன ஒரு வழிகாட்டாம விட்டுட்டாரு? வழிகாட்டினா ஒழுக்கத்தோட நீங்க இருங்க. நீ ஏன் ஒழுக்கத்தோட இல்லைன்னு தானே அப்புறம் நிறைய பேசிடுவேன் நான். அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நீ ஏன் ஒழுக்கம் கட்டவன்ற அப்புறம் நீ எதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ ஒரு கேள்வி வருமாறாத, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீ சொன்ன. இப்போ என்ன பண்ணலாம்? உங்க கட்சி நிர்வாகி என்ன பண்ணலாம் சொல்லுங்க. தலைவரும் அப்படி தானே பண்றாரு. தலைவர் பண்றதுக்கு இவருக்கு என்ன கேட்டா வந்து இவனை உட்கார வச்சவர் விஜய் கூட உட்கார வைக்கலாம். சார் சார் இதெல்லாம் ரொம்ப சார் அநாகரிகமா எதுவும் பேச வேண்டாம் சார். வந்து ஜேசன் சத்யா எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனார்? நான் போனாருன்னு மரியாதையோட சொல்றேன். ஏன் சொல்றேன்? ஒரு தகப்பன் வந்து ஒழுக்கமா இல்லைன்றதுனால கூட வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம்ல. அது தனிப்பட்ட விவகாரங்கள் வந்து நம்ம பேசலாம் சார். பொது வாழ்க்கை வந்த பிறகு எல்லாம் பேசப்படும் சார். அது வந்து தற்குறி வெற்றி கழகம் சார், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் சார். எல்லாருடைய வாயிலே தான் போயிருந்தீங்க. விஜய் ஜெயிக்கணும் தமிழக ஆட்சி அமைக்கணும்னு பேசினவங்க நீங்க. சச்சின் ரிலீஸ் எதனால ஆச்சு? கிழிச்சமா பிராண்டு, இதான் பிராண்டை கிழிக்கிறதுன்றது. இன்னும் அடுத்தடுத்து கிழிப்போம். ஸோ அதனால மூடிக்கிட்டு பொத்திட்டு இருக்கணும் அணில் குஞ்சுகள் எல்லாருமே. நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்தை காட்டுறீங்களா? உங்க தலைவன் காலை போய் நக்குங்க. ஜனம் காலையில கூப்பிட்டு வச்சு நக்குங்க. எல்லாம் பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன். வணக்கம், நான் உங்கள் சங்கீவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேவரா ஜெய்சங்கர் அவர். வணக்கம். வணக்கம் குகன். சமீபத்தில் தாவேக்காவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய விஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாவில் தாவேக்காவுக்கு ஆதரவாக பல்வேறு விஷயங்களை வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்திருந்தாரு. குறிப்பா அவர் வந்து அந்த பொதுக்குழு கூட்டம் பல கூட்டங்கள் எல்லாம் வந்து கலந்துகிட்டதா வந்து நம்மளும் வந்து பார்த்தோம். அவரே பப்ளிக் பைட் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு சின்ன மைக்கை நீட்டி அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து சர்வே எல்லாம் போட்டிருந்தாரு. அவர் ஒரு சேனல்ல எல்லாம் கூட இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இதற்கு அடுத்ததாக இப்போ வந்து ஒரு சிக்கல்ல வந்து மாட்டியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு மெசேஜ் அனுப்பி காதல் அம்பு வீசியதாக ஒரு புகார் எழுந்திருக்கு. முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது காதலிக்கிறது தப்பு இல்லை சார், நீங்க காதலிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் யாருன்றது முதல்ல சொல்லணும். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா, பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்கிறாங்களான்றது ஒரு கேள்வி ஒன்று. சரி, அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு தகவல் பரிமாறும் போது என்ன உறவு முறை வச்சு பரிமாறுறீங்கன்னு பாருங்கள். தங்கச்சின்ற அந்த உறவை நீங்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவருடைய அந்த சாட்டிங். முதல்ல அதை பேசுவோம். நீங்கள் லவ் சாட் பண்ணுறீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் இங்கே வந்து ஒரு லவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருதலை காதல் இருக்குது அல்லது இருதலை காதல் இருக்குது. இருதலை காதலே வந்து கட்டினா அவன் வந்து கொஞ்ச காலம் மறந்து வேறு ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணக்கூடியதெல்லாம் சகஜமான விஷயம். இந்த ஆண் பெண் 2 பேருக்குமே நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் முதல்ல யார்? ஒரு கட்சியில் ஒரு பொறுப்புள்ள ஒரு நிர்வாகியாக இருக்கிறீங்க ஒன்று. ரெண்டாவது கேட்டால் நீங்கள் போடக்கூடிய பதிவுகள் எல்லாம் வந்து கேட்டால் அப்படியே விஜய் ஆகா ஓகோன்றீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டால் நீங்கள் உங்களை கூர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் சேட் பண்ணுறீங்கன்னா அந்த சேட் பண்ணுறதுக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்குதுல்ல, அதுதான் அங்கே. நீங்கள் வந்து காதலை சொல்கிறீங்க, அவங்க காதலை மறுக்கிறாங்கன்றதெல்லாம் வேற. நீங்கள் தங்கச்சின்ற அந்த உறவை நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி அந்த சேட்டிங் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப சிக்கல். முதல்ல நீங்கள் இந்த மாதிரியான சேட்டிங்களே போகவே கூடாதுன்றது முதல் ஒன்று. சரி, அப்படியே நீங்கள் போனால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆபாசன்றதை விட கேட்டால் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிற ஒரு நெருடலான பதிவுகள் வந்து நீங்கள் போடுறது தப்பு. 2. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் அதையும் தாண்டின்னு கேட்டால் அந்த தங்கச்சின்ற அந்த உறவு முறையை வச்சு நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா, அதுவும் நண்பனுடைய தங்கச்சியை வந்து நீங்கள் இந்த மாதிரி பலரும் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். சினிமாவே பார்த்துருக்கோம், படங்களே பார்த்துருக்கோம். நண்பனுடைய தங்கச்சி உங்களுடைய தங்கச்சியை தான் நீங்கள் பார்க்கணும். அதாண்டி அங்கே மறுக்கப்படும் போது நீங்கள் அதை கட்டாயப்படுத்துறீங்கன்னா நீங்கள் நண்பனுக்கும் துரோகம் செய்கிறீங்க ஒன்று. ரெண்டாவது கேட்டால் நீங்கள் உங்களுடைய ஸ்தானம் அங்கே அடிப்படுது இல்லை. கட்சியில் ஒரு நிர்வாகியில் நீங்கள் பொது வாழ்க்கையில் வந்தால் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் சார். அது அவங்க தலைவருக்கே இல்லை, என்ன செய்ய முடியும்? உண்மைதானே சார்? உண்மைதானே? அவர் வந்து ஆதாரம் இல்லாமல் தேவையில்லாம ஆதாரம் இல்லாமல் அதெல்லாம் கிடையாது. ஆதாரம் இல்லை, கரெக்ட். நான் சொல்ல கரெக்ட் இல்லை கோகன். நீங்கள் வந்து டென்ஷன் ஆகுறீங்க. நீங்கள் தலைவருக்கே இல்லைன்னு சொன்னோடனே நீங்கள் உண்மைதானே இது? அவங்க தலைவர் திரிஷாவோட தனி விமானத்தில் பயணம் பண்ணுறாரு. இவன் தனியாக ஒரு ட்ராக் எடுத்து நண்பனுடைய தங்கச்சியாக வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதல் லீலைகளை வந்து அவுத்து விடுறான். ஸோ பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. தலைவன் எவ்வளியோ
தொண்டன் அவ்வழி. அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஏன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கவே மாட்டாங்களா சார்? நான் ஃப்ரெண்ட்ஸ் சார், நீங்க மறுபடியும் மீண்டும் கூட இல்ல பசங்களுக்கு பாருங்க, நட்பு பெண்களுக்கு என்ன தெரியுமா, ஆண் பெண் நட்பு. முதல்ல அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க? அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க? விஷ்ணு. விஷ்ணு. அதை இப்ப வந்து வாரியர் விஷ்ணுன்னு வச்சுக்கிட்டாரு சார். விஷ்ணு வாரியர்னு வச்சு, அதுதான் வாரியர் சொன்ன உடனே அடுத்த நாள் கச்சேரி ஆயிடுச்சு. பாத்தீங்கல்ல, எப்போ வந்து அந்த சோசியல் மீடியால வந்து வாரியர்னு போட்டாரோ அப்பவே இங்க வாரியர் ஆயிட்டான். இங்க ஒருத்தர் வந்துட்டான். சரிண்ணா, என்ன நான் இப்போ நான் சொல்றேன், நீங்க காதல் சம்பந்தம் வந்து காதல் கடிதம் கொடுக்கூடாதா, காதலிக்க கூடாதா, இது தனி மனிதனுடைய வந்து பிரைவசி தானே, அதெல்லாம் கரெக்ட். ஆனால் அங்கே நான் எனக்கு அதில் பிடிக்காத அந்த பையனை உட்கார வச்சு வந்து உழுக்கிறானுங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து தப்பே செய்யலைன்னு வச்சுங்களேன், அவன் எதிர்த்து போராடுவான், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. ஆனால் அவன் அந்த சேட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சின்ற அந்த உறவு வந்து கொச்சப்படுதா இல்லையா? நான் அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். சிக்கலே அங்கே தான் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு காதல் விண்ணப்பம் கொடுக்குறீங்க, கடிதம் கொடுக்குறீங்க, வந்து லவ் மெசேஜ் அனுப்புறீங்க, அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்கன்றதெல்லாம் செகண்டு. நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க, அதுவும் நண்பனுடைய தங்கச்சின்ற அந்த உறவு சொல்லி அதெல்லாம் நாகரிகமாக இருக்கா? அப்போது இந்த மாதிரி தான் நடக்கும். அதுதான் நான் சொல்கிறேன்னு கேட்டால் அங்கே வழிகாட்டுதல் சரியாக இல்லைன்ற நான். சார், இங்கே பல கட்சிகள் இருக்குது. எல்லா கட்சியிலும் வந்து இதெல்லாம் நடக்கலையான்னு ஒரு கேள்வி வரும். யாராவது ஒருத்தன் இப்படி தான் இருப்பான், அதை வச்சு நீங்கள் சொல்லிட முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனால் தலைமை சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே தலைமையே நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னு கேட்டால், ஒரு பெரிய கட்சியோட ஒரு தலைவர் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு வந்து தனி விமானத்தில் வந்து நீங்கள் பயணப்படுறீங்க. இது முரணா இல்லையா? இது தப்பு இல்லையா? இது ஏன் ஒரு தோழியோட கல்யாணத்துக்கு போக என்ன தப்பு? தோழியோட கல்யாணத்துக்கு நீங்கள் பொண்டாட்டியோட போங்க சார், அதுதான் சார் மரியாதை. நீங்கள் ஒரு தலைவர் சார், நீங்கள் பொண்டாட்டியோட போங்க, தனியா போங்க. ஏற்கனவே உங்களை பத்தி இங்க வந்து ஒரு அரசலும் புரசலமா வந்து ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்குல்ல சார், இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கப்படுதா இல்லையா? எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க. இதுக்கு பதில் சொல்றாங்களா ரெண்டு பேருமே? தப்புன்னு தெரியலையா? அது இது ஒரு மூத்த ஒரு மருத்துவர் காந்தராஜ் சொன்னாரா இல்லையா? ஒரு மேடையிலே சொன்னாரா இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னது யார்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றியாப்பா, நீ ஒரு தனி விமானத்தில் தன் நடிகையோட நீ போற, அது விமர்சிக்கப்படுதா? இன்னைக்கு இல்லை சார், அது அண்ணா காலத்துல விமர்சிக்கப்படுது. அப்ப நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அண்ணாவுக்கே அந்த சிக்கல் வந்தது, ஒரு நடிகை மையப்படுத்தி கேட்டாங்க. யோசிக்கணும்ல, நம்ம ஒரு தலைவர் ஆகிட்டோம், நம்ம வந்து ஒரு நடிகையோட தனி விமானத்தை போது நாளைக்கு வேணா போட்டோ எடுத்து போனால் நீ எல்லாம் மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு சொல்லி மாஸ்க் வேற போட்டுக்கிற. எவ்வளோ கொரோனா இருக்கு? கொரோனா இருக்கா? இப்போ எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்களா? ஏங்க, ஒரு தனிப்பட்ட விவகாரங்களை வந்து பேசுவது தவறுங்க. பொது மேடையில் வரும்போது மாஸ்க் போட மாட்டீங்க, பப்ளிக் மேடையில் வரும்போது. ஏர்போர்ட்ல வந்து நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்ல ஏறும்போது கேட்டால் மாஸ்க் போட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு நடிகர் போகும்போது உங்க முகம் தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. தப்பு, நல்லா தெரியுது. இதெல்லாம் வந்து ஒரு நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து நான் சொல்றேன், ஒரு நடிகராக இருக்கும்போது ஒரு ஸ்கேல் இருக்கு, இங்க தனி மனிதனாக இருக்கும்போது ஒரு சில பிரைவசி இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். இங்க தனி மனிதனாக இருக்கும்போது ஒரு ஸ்கேல், ஒரு பிரைவசி இருக்கு, ஒரு லிமிட். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் பிரபலமாகறீங்க, ஒரு முக்கிய நபரா, சமுதாயத்துல ஒரு மதிக்கக்கூடிய நபரா ஆயிட்டீங்கன்னா அது வேற. அதை தாண்டி நீங்க வந்து ஒரு பிரபலமான ஒருத்தர் ஆயிட்டீங்கன்னா அப்போ வந்து அதுக்கான சில பிரைவசிகளை நீங்க எழுந்துதான் ஆகணும். உச்சபட்சமா நீங்க வந்து ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க உயரத்துல நீங்க போறீங்கன்னா அப்போ நீங்க நிறைய விஷயம் தியாகம் பண்ணணும். இங்க சர்வசாதாரணமா நீங்க போற போக்குல வந்து நீங்க எப்படி வேணா நம்ம இருக்கலாம்னு நினைக்க முடியும். ஏன்னா பல விஷயங்கள் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், தியாகம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இல்லை நான் வழக்கம் போல நான் நடிகனாவே இருப்பேன்னு சொல்லணும். நீங்க தலைவர் ஆயிட்டீங்க, நடிகனை தாண்டி. இப்போ இதே நடிகர் விஜய் வந்து திரிஷாவோட பயணப்பட்டார் தனி விமானத்துல, கேள்வியே கிடையாது. அது அவங்க குடும்பத்தினருக்கு கவலை பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா நீங்க நாட்டை தலைவராகிறீங்க, நாட்டை நிர்வாகம் பண்ற இடத்துக்கு வரீங்கன்னு கேட்டால் அப்போ நீங்க வந்து ஒரு சில தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும். நான் எப்பவும் போல இப்பெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வந்து திரிஷாவோட தனி விமானத்தை போறீங்க, இவன் வந்து செல்போன்ல தனி ட்ராக்ல வந்து போறான். தப்பு இல்லையா? அது நீங்க சரியா இருக்கணும். மற்றபடி இந்த மாதிரி தொண்டர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஒரு உறுப்பினர் பண்ண தவறுக்கு விஜய் எப்படிங்க பொறுப்பு? சார், விஜய் பொறுப்புன்னு நான் சொல்ல சார், நீங்க ஒரு வழிகாட்டியா நடந்துங்கன்ற நான்.
என்ன ஒரு வழிகாட்டாம விட்டுட்டாரு. வழிகாட்டினா ஒழுக்கத்தோட நீங்க இருங்க. நீ ஏன் ஒழுக்கத்தோட இல்லைன்னு தானே அப்புறம் நிறைய பேசிடுவேன் நான். அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நீ ஏன் ஒழுக்கம் கட்டவன்ற அப்புறம் நீ எதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ ஒரு கேள்வி வருமா ராஜா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீ சொன்னல, இப்போ என்ன பண்ணலாம்? உங்க கட்சி நிர்வாகி என்ன பண்ணலாம் சொல்லுங்க 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 சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீ சொன்னல, பிளைண்டா சொல்லிட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதோ இப்போ இவன் என்ன பண்ணலாம்? இப்போ புரியுதுங்களா? நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். எங்கேயோ ஒருத்தன் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பான். நடக்குதுல்ல சார், சர்வசாதாரணம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையில் எவனோ ஒருத்தர் செய்வான், அவன் எவனோ ஒரு கட்சியை சாதனம் இருப்பான். என்னென்ன பேச்சு பேசணும் அவன். நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஜெயலலிதா வந்து தலைமைக்கு இருக்கும்போது இந்த மாதிரியான சில செய்திகள் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பல செய்திகள் ஒன்று கேட்டால் உடனே அடுத்த செகண்ட் வந்து கட்சியோட அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்குவாங்க. நான் சொல்கிறேன், இப்போ இந்த செய்தி வந்து இந்த பையன் மாட்டினால இந்த செய்தி வந்து இத்தனையும் அவன் பிரபலமான வேற பிரபலமான பெண்ணோட மேக்கப் ஆர்டிஸ்டோட கணவன். நீ ஒரு குடும்பத்தோட இருக்கிற, சரிங்களா? பொண்டாட்டி பிள்ளைகளோட இருக்கிறியா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணா கூட பிரிஞ்சு வாழக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் எப்படி இருந்தாலும் மனைவின்னு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணவர், அதுவும் பிரபலமான ஒரு பெண்ணோட நீ ஒரு கணவன். நீ அதன் மூலமா தான் நீ வந்து விஜய் கிட்ட ரீச் ஆகிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? இல்லை அந்த கட்சியில கூட நீ பிரபலமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருந்திருக்கலாம், மனைவியோட ப்ரொஃபஷனல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீ வந்து கேட்டா அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு நீ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நீ வந்து தங்கச்சி முறையாளனுக்கு நீ வந்து நீங்க இந்த மாதிரி கொடுக்குற விண்ணப்பம் கொடுக்குறீன்னா அதுவும் நெருக்கடி கொடுக்குறன்றது தெரிய வருது இல்லை? நீ காதல் உணர்வை வெளிப்படுத்துறதுன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? இங்கே பலரும் கூட வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் லவ்க்கு போகிறாங்க. அதுக்கான சூஸ் பண்ணிட்டு நீ போனீங்கன்னா யாரும் ஒன்று கேள்வி கேட்க போகிறது இல்லைல்ல? இதான உண்மை. ஸோ கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை வந்து, அதுவும் நண்பனுடைய தங்கச்சி உறவுமுறை அங்கே கலங்கமாவதா இல்லையா? நீ யாருன்றது முதல்ல சொல். நீ யார்? ஒரு பெண்ணோட ஒரு கட்சிக்கு நிர்வாகி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பெண்ணோட கணவனா இல்லையா? அதெல்லாம் நீ அப்போ வந்து உங்ககிட்ட அந்த அடிப்படை ஒழுக்கமே இல்லைன்னு போகுது. அப்போ அதுதான் நான் சொன்னா கோவம் வருது உங்களுக்கு. தலைவர் எப்படியோ தொண்டர் அப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக நான் சொல்கிறது? தலைவரும் அப்படி தானே பண்ணுறாரு. தலைவர் பண்ணுறதுக்கு இவருக்கு என்ன கேட்டால் வந்து இவனை உட்கார வச்சவர் விஜய் கூட உட்கார வைக்கலாம். சார் சார் இதெல்லாம் ரொம்ப சார் அநாகரிகமா எதுவும் பேச வேண்டாம் சார். தப்பு கிடையாது சார். அவங்க மகன் இப்போ நான் கேட்குறவங்க நேரம் இப்போ நீ கேட்குறீங்களா? நான் கேட்குறேன் வந்து ஜேசன் சத்யா எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனார்? நான் போனார்னு மரியாதையோட சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? ஒரு தகப்பன் வந்து ஒழுக்கமாக இல்லைன்றதுனால கூட வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம்ல? அது தனிப்பட்ட விவகாரங்களை வந்து நம்ம பேசலாம் சார். பொது வாழ்க்கை வந்த பிறகு எல்லாம் பேசப்படும் சார். பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு பேசப்படும். பொது வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்கத்தை மெயின்டைன் பண்ணலன்னா பேசப்படும். என்ன ஏன் பேசக்கூடாது சொல்லுங்க? நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் தனி விமானத்தில் மனைவியோட போனால் பேச்சு வராது சார். உங்களுக்கு இதுதான் எனக்கு இதுதான் சார். நம்மளாம் கூட எல்லாம் டூர் போகவே மாட்டாங்களா சார்? அப்படி கிடையாது சார். ஃப்ரெண்டு நான் மறுபடியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் காதல் உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாதா? வெளிப்படுத்தலாம். நட்பை வெளிப்படுத்தக்கூடாதா? வெளிப்படுத்தலாம். ஆனால் அந்த ஸ்கேலில் நீங்கள் இப்போ இந்த தம்பி கல்யாணம் ஆகாதவராக இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தங்கச்சின்ற வார்த்தையை நீங்கள் வந்து சாட்டிங்கில் சொல்லணும்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு வந்து காதல் விண்ணப்பத்தை வந்து கொடுக்குறாரு, லவ் ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஒரு கணவனாக இருக்கிறீங்க, ஒரு கட்சியோட நிர்வாகியாக இருக்கிறீங்க, அந்த பொண்ணு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்பனுடைய தங்கச்சியாக இருக்கு. என்ன சார் இது? சொல்லுங்கள், நியாயமா இது? யாருமே இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒருத்தர் லவ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். இங்கே இவர் என்னவா இருக்கிறாருன்னு தான் முக்கியம். கணவனா மட்டுமே இல்லை, கட்சியோட வந்து வாய்க்கீழே பேசுறதெல்லாம் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ பேசுறீங்க? அதை தான் நான் சொல்கிறேன். இவர் செய்த தவறையும் இந்த தம்பி செய்த தவறையும் விஜய் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. அப்போ நீங்கள் வந்து அந்த 60 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் மெம்பரில் அவன் கிடையாதா? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். 60 லட்சமா 1 கோடியா? 1 கோடி மெம்பர். 1 கோடி மெம்பரில் இவங்க ஒரு ஆள் கிடையாது. சிக்கலில் மாட்டினான்னா உடனே அவன் கட்சிக்காரன் கிடையாது. இது இப்படி தான் ஓடிட்டு இருக்குது கொஞ்ச நாளா. எது சிக்கலில் மாட்டினான்னா அவன் என் கட்சிக்காரனே கிடையாது. இப்போ புரியுதுங்களா சார்? அது வந்து தற்குறி வெற்றி கழகம் சார், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஏங்க சார், என்னுடைய வாயிலே தான் போயிருந்தீங்க. விஜய் மாதிரி ஜெயிக்கணும் தமிழக ஆட்சி அமைக்கணும்னு பேசினவங்க நீங்க. இப்போ பேசி முடிச்சு வந்து பேசினாரு, மறுத்துறதான் காணொலி இருக்கு. இல்ல நான் மறுக்கல, இப்போ நான் மறுக்கல. ஒரு கட்டத்துல தீவிரமா இதே இடத்துல நம்ம 2 பேரும் உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க வந்து டீல் பண்ணாதீங்க,
அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இதை விட பெரிய நம்ம வந்து எல்லாரும் வந்து ஆதரிக்க பயந்த போது பகிரங்கமாக ஆதரிச்சோம். நம்ம இன்னைக்கு ஒன்றா சில தருதலைங்கெல்லாம் பேசிட்டு இருக்குல்ல இந்த மீடியாவில் உட்காந்துக்கிட்டு, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி பேசியிருக்கோம். இருங்க, நீங்க கரெக்டா நான் சொல்றேன். நீங்க ஒரு தலைவர்ன்ற அந்த கோட்பாட்டுல இருந்து நீங்க இறங்கும் போது நீங்க ஒரு தலைமைக்கு வரீங்க. தலைமைக்கு வந்து நீங்க அந்த கோட்பாட்டுல இருந்து நீங்க வந்து அந்த தலைமை பண்புல இருந்து அந்த கோட்பாட்டுல இருந்து நீங்க இறங்குறீங்கன்னு வச்சுங்க, எப்படி உங்களை ஆதரிக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. ஆதரிக்கிறது தான் நான் சொல்றேன். விஜயோட அரசியலை வந்து கேட்டா முற்றிலுமா வந்து எதிர்க்கிறவங்க அரசியலுக்கு வரவே கூடாதுன்னு சொன்ன காலத்துல நாம ஆதரிச்சோம். நாமனா நான் ஆதரிச்சேன். இதே இடத்துல நம்ம 2 பேரும் உட்காந்து பேசணும். கூத்தாரின்னு சொல்லும் போது எவனுமே பேசவே இல்லை. இந்த விஜய் கூட இப்போதான் பேசிட்டு இருக்கிறாரு. கூத்தாரின்னு சொல்லும் போது கேட்டால் முதல்ல நம்ம வந்து குரல் கொடுத்தது நம்ம தான். ஏன் நேற்று கூட நான் ஒரு மீடியாவில் பேசும்போது கேட்டேன், ஆளுநர் ஷானவாஸ் வந்து கூத்தாரின்னு சொல்லி பேசுனது வந்து தப்பான விஷயம். கூத்தாரினா இப்போ இவங்க யார்கிட்ட கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு கேட்டேன். நியாயத்தை நம்ம பேசுவோம், நேற்றும் பேசியிருக்கோம். ஆனால் விஜய் வந்து என்ன கேட்டினா கூத்தாரின்னு சொன்னதையோ இல்லை அவர் அரசியலுக்கு வர்றதை வந்து விமர்சனம் பண்ணதையெல்லாம் நம்ம வந்து கடுமையாக நம்ம எதிர்த்தோம். ஆனால் தலைமை பண்புல இருந்தும் அந்த கோட்பாட்டில் இருந்து இறங்கும் போது உன்னை வலுக்கட்டாயமாக உன்னை போயிட்டு வந்து ஆதரிக்கிறதுக்கு நம்மனா தாடி பாலாஜி மாதிரியா நம்ம சொல்லுங்கள், பச்சை குத்திக்கிறது அப்படிப்பட்ட நபர் கிடையாது சார். நம்ம ஒரு மீடியா ஒரு பத்திரிகையாளராக வந்து கேட்டால் அவருடைய அரசியல் வருகையை நம்ம வரவேற்கிறோம், ஒரு அரசியல் கட்சியாக உருவாகுது. ஆனால் நீங்கள் அந்த தலைமை பண்புல இருந்து அந்த கோட்பாட்டில் இருந்து நீங்கள் இறங்கும்போது நான் எதுக்குடா உனக்கு முட்டு கொடுக்கணும்? நான் கேட்குறேன், நான் எதுக்கு கொடுக்கணும் முட்டு கொடுக்கணும்? இல்லை உங்ககிட்ட ஏதாவது வந்து கமிட் ஆகிட்டு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஃபண்டு வாங்கி நான் அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்கிறேன். நான் கேட்குறேன், உங்களை ஆதரிச்சு பேசணும், நீங்கள் என்ன பண்ணாலும் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு. ஒழுக்கம், குறைஞ்சபட்சம் ஒழுக்கத்தை கூட மெயின்டைன் பண்ண முடியல. தனிநபருடைய அந்த ஆசை அபிலாஷைகளை கூட உங்களால் தியாகம் பண்ண முடியல. கடா வயசாகிட்டு நீங்கள் என்ன வந்து தனி விமானத்தில் வந்து நடிகையோட பயணப்படுற நீ ஒரு தலைவன் சொல்லிட்டு சொல்லு பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் உனக்கு ஒரு குடும்பத்தோட கூட நீ இல்லை. எல்லா தலைவனும் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறாங்க, நீ ஒரு குடும்பத்தோடு இருக்கிறியா? முதல்ல அதுவே இல்லை. முதல்ல உன் வீட்டுக்கு 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு பேசுங்க. முதல்ல உன் வீட்டில் வந்து 4 ஓட்டு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா உன்னால்? அந்த லட்சத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டால் உங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு இப்போ வந்து ஒருத்தன் வந்து மாட்டிக்கினான்னாக்கா இது வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை உங்ககிட்ட இருந்து. ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து ஒரு கம்பீரமான ஒரு ஆளுமையாக இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க. அவங்கள ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தை பாருங்கள், ஏதாவது ஒரு டெத்துக்கு வரதை நம்ம பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் மனசாட்சி தொட்டு பேசுங்க. பாரதிய மகன் இறந்த போது வந்தாருன்னே சொல்கிறேன், மரியாதையாக சொல்கிறேன், வந்தார்ல விஜய் வந்தார்ல, முகம் எப்படி இருந்து பார்த்தீங்களா? அது முதல் ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்காரு, ரொம்ப கலைப்பா. அதெல்லாம் பேசாதீங்க. அப்படியே முன்னாள் நைட்டெல்லாம் அப்படியே ஷூட்டிங் போயிட்டு டேரக்டா வந்திருக்கலாம். 10:15 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும். நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? விடிய ஷூட்டிங் நடந்ததெல்லாம் அதெல்லாம் காவம் வேற. 10:15 நைட் ஷூட் போட்டு வந்திருக்கலாங்க. திரும்ப பாருங்க, 10:15 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும் சார். அந்த அளவுக்குலாம் இவங்க பெரிய இது கிடையாது சார். நைட்டெல்லாம் அடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது சார். நைட்டெல்லாம் நடிக்கிறது இல்லை, நைட்டெல்லாம் அடிக்கிறது. புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. நைட்டெல்லாம் தண்ணி அடிச்சா வந்து பேசாதீங்க. ஆதாரம் இல்லாம பாட்டுக்கு ஒரு பொது வெளியில ஒரு ஊடகத்துல 19 பேச கிடையாது. நான் விமர்சனம் பண்றது நீங்க பாருங்க, நான் என்ன விமர்சனம் பண்றேன்னு பாருங்க. அவர்னா நைட்டெல்லாம் வந்து குஷ்டு வந்தார் நான் சொன்னேன், அப்படியேதான் சொன்னேன் நான். நீங்க எடுத்து பாருங்க சார். ஒரு டெத்துக்கு வரும்போது அந்த முகத்தை பாருங்கன்ற நான். நமக்கு தெரியாதா சார்? இங்கே வந்து நம்ம எவ்வளோ காலத்துலேருந்து நம்ம வந்து எத்தனை குடிகாரங்களும் நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை குடிகாரங்க நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்ம பார்க்கலையா? நம்ம சும்மா அதெல்லாம் வந்து இப்போ இந்த குடிகாரன் விமர்சனங்கள்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து விஜயகாந்துக்கே வந்தது. விஜயகாந்தே சொன்னாங்க, விஜய் கலைஞரே வந்து சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து சொந்தமாக கட்சி நடத்துகிறேன், இன்னொரு கட்சியில் வந்து நான் குடியேறலைன்னு ஏதோ சொன்னார். இன்னொருத்தர் ஆரம்பித்த கட்சியில் நான் குடியேறேன்னு சொல்லிட்டு கலைஞர் விமர்சிக்கும் போது அப்போ கலைஞர் கேட்டார், குடி ஏறியதால் சொன்னாரான்னு சொல்லி கேட்டார். சச்சின் ரிலீஸ் எதனால ஆச்சு? கிழிச்சமா பிராண்டு, இதுதான் பிராண்டை கிழிக்கிறதுன்றது. இன்னும் அடுத்தடுத்து கிழிப்போம். ஸோ அதனால் மூடிக்கிட்டு பொத்திட்டு இருக்கணும் தான் அணில் குஞ்சுகள் எல்லாருமே. நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசத்தை காட்டுறீங்களா? உங்கள் தலைவன் காலை போய் நக்குங்க. ஜனம் காலையில் கூப்பிட்டு வச்சு நக்குங்க. பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன். நேரம் இந்த அணில் குஞ்சுகள் நேராக போய் உங்கள் தலைவன் காலை நக்குங்க. அதை விட்டுட்டு இங்கே அரசியல் விமர்சனம் பண்ணுறவங்களாம் ஒருமையில் பேசிடலாம், கெட்ட வார்த்தையில் பேசிடலாம், பாடி ஷேமிங் பண்ணிடலாம். நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் தலைவர் பிராண்டை கிழிப்போம். நீங்கள் சரியாக நீங்கள் மற்றவங்களாம் நீங்கள் பிராண்டை நீங்கள் வந்து சாரி மொத்த அணில் குஞ்சுகளும் சேர்த்து நான் சொல்கிறேன், சவாலாக விடுறேன்.
நீங்க மற்றவங்களாம் நீங்க வந்து பாடி ஷேமிங் பண்றீங்கல்ல, எல்லாரையுமே மீச ராஜேந்திரன், ரவீந்திர துரைசாமி, அடுத்தது நானு, இன்னும் யாரெல்லாம் விஜய் விமர்சனம் எல்லாம் பாடி ஷேமிங் பண்றீங்கல்ல, எங்க உன் தலைவர் இருக்க டோப்பா கட்டி வர சொல்றா பார்க்கலாம். ஏங்க என்னங்க பேசுறீங்க? அதெல்லாம் பேசுவோம், அப்படிதான் பேசுவேன். பொது வெளியில அப்படிதான் பேசுவோம். நீங்க என்ன கருத்து? மத்தவங்க பாடி ஷேமிங் பண்றீங்கல்ல, என்ன கருத்து? பேசலாம் சார், தவிர்க்க தயவு செய்து. அதெல்லாம் முடியாது, நான் பேசுவோம், பதிவு பண்ணுங்க, பேசுவோம். மத்தவங்க நீங்க பாடி ஷேமிங் பண்ணீங்களா? ஒரு பத்திரிகையாளர்ல நீங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு விமர்சனம் பண்ணாங்கன்னா நீங்க அவங்க எல்லாம் பாடி ஷேமிங் பண்ணீங்களா? நீங்க இது யார் வேலை? ஜான் வேலையாது? ஜான் பார்த்திருக்கீங்களா நீங்க? சாதாரண வந்து தென்றல் காத்து அடிச்சாலும் வந்து ஜானை தேட வேண்டியது இருக்கும். புயல் அடிச்சா என்ன ஆகும்? புயல் அடிச்சா அடுத்த ஸ்டேட் கிடையாது, அடுத்த நாட்டில் இருப்பாரு. பாடி ஷேமிங் பண்ணலாமா? ஜான் ஆரோக்கியசாமி பண்ணலாமா? அடக்கணும். ஜானுக்கு டைரக்டா சொல்றேன், ஜானுக்கு சொல்றேன் நான், உங்க வேலையெல்லாம் எனக்கு தெரியும். நேரடியா வான் பண்ற ஜான் ஆரோக்கியசாமி ரொம்ப அப்புறம் நல்லா இருக்காது. யாரையும் பாக்குறேன், மீச ராஜேந்திரன் பாடி ஷேமிங், அடுத்து இவரு ரவீந்திர துரைசாமி பாடி ஷேமிங். கருத்து சொன்னா கருத்தோட மோதுங்கடா. உன் தலைவர்கிட்ட தலைவர் இருக்கிற முடிய ஒரிஜினல் கிடையாது. கரெக்ட் சொல்லு விஜய், அப்படிதான் பேசுறீங்கல்ல நீங்க. நான் பேசுவேன். மத்தவங்க நீங்க பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, அடக்க உடக்கமா வச்சுக்கணும். அதான் உட்கார வச்சு உரிக்கிறாங்க, தெரியல? உட்கார வச்சு உரிக்கிறாங்கல்ல, ஏன்? என்ன பேச்சு தெரியுமா? ஒரு பேசுற பேச்சு எடுத்து போடுங்க. என்னென்ன பேச்சு? கொஞ்சம் இந்த பேச்சா பேசுது. இப்ப தெரியுதுல்ல, உங்க தலைவன் சொட்டையை வச்சுக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நிறைய லிமிட்டா போயிட்டு இருக்கேன் நான். பிராண்ட்ல தூளாயிரும். இந்த விஜயோட இந்த பெரிய சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார் இதெல்லாம் தூளாக்கிரும். ஒரே ஒரு சாம்பிள் எடுத்து உங்களால் ஜீரணிக்க முடியல. இந்த சச்சின் அந்த சப்ஜெக்ட் ரீரிலீஸ் சப்ஜெக்ட் எடுத்த உடனே உங்களால் ஜீரணிக்க முடியல. எப்படி உட்கார வச்சு கிழிச்சம் பாத்தீங்களா? எவிடன்ஸோட போட முடியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.